சென்னையில் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்திய கும்பல் கைதாகியுள்ள நிலையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் பாலியல் தொழில் நடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவல்படி சோதனையிட்ட காவல்துறையினர் பாலியல் இடைத்தரகர் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். இதில் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த நதியா என்பவர் தனது சகோதரி சுமதி உள்ளிட்டோரோடு இணைந்து பாலியல் தொழில் நடத்தியது தெரியவந்தது. குறிப்பாக பள்ளி மாணவிகளுக்கு பணத்தாசை காட்டி மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது. இதுவரை 17 பள்ளிச் சிறுமிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோரை பாலியல் தொழிலில் தள்ளியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை முதலில் கண்டறிந்தது NIA அதிகாரிகள்தான். வேறொரு வழக்கை NIA அதிகாரிகள் விசாரித்த போதுதான் பாலியல் தொழில் தொடர்பான விவரங்கள் கிடைத்துள்ளன. அதாவது, கடந்த ஆண்டு ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கை NIA அதிகாரிகள் விசாரித்தனர். அதில் 2022ஆம் ஆண்டு சென்னை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசி கைதானார். அப்போது கருக்கா வினோத் ஜாமீனில் விடுதலையாக நதியா என்பவர் உதவினார். இதை தெரிந்து கொண்ட NIA அதிகாரிகள் தேனாம்பேட்டை சத்தியமூர்த்தி நகரில் உள்ள நதியாவின் வீட்டில் சோதனையிட்டு 5 செல்போன்களை கைப்பற்றினர். அதை ஆய்வு செய்தபோதுதான் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் 17 சிறுமிகளின் 150க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களும் 200க்கும் மேற்பட்ட ஆபாச புகைப்படங்களும் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியதில் நதியா சிண்டிகேட் அமைத்து பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது. தொழிலில் ஏற்படும் சிக்கலை சமாளிக்க ரவுடி கருக்கா வினோத்தை பயன்படுத்தி வந்ததும் அம்பலமானது. இந்த தகவல்களால் அதிர்ந்து போன தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழக காவல்துறைக்கு அறிக்கை கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் நதியா உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பின்னணியில் இருப்பவர்கள் யார், யாருக்கெல்லாம் தொடர்பு என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.